தூக்கத்திலிருந்து எழுந்த சிறு பையனிடம் அவனது அக்கா, எத்தனை மணிக்கு எழும்பினாய் தம்பி என்று கேட்டாள். 6 மணிக்கு என்று சொன்னான். எழும்பி என்ன செய்தாய் என்று அடுத்த கேள்வியை கேட்டாள். வழக்கம்போல் என் நிலக்கடலை வியாபாரம், விவசாய வேலைகளும் செய்தேன் அக்கா என்றான். நீ 4 மணிக்கு எழும்ப ஆரம்பித்து விட்டால் நம் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக உயர்வாய் என்று கூறினாள். சிறுவனின் உள்ளத்தில் வார்த்தைகள் ஆழமாக பதிந்தன. அடுத்த நாளிலிருந்து அதிகாலை 4 மணிக்கு எழும்ப ஆரம்பித்தான். அதிகமாக ஜெபித்து நன்கு படித்து உழைக்கவும் செய்தான். ஒவ்வொரு நாளும் தன் அக்காவின் வார்த்தைகள் அவன் உள்ளத்தில் விதைக்கப்பட்டதை நினைவுகூறுவான். வாழ்க்கையில் எதையாவது சாதித்துவிட வேண்டும் என்ற தீர்மானத்தோடு செயல்பட்டான். அக்காவின் வார்த்தைகளும் ஒரு நாள் மெய்யாயது. நாள் ஒன்று வந்தது. அமெரிக்காவின் 39வது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றான். அவர்தான் ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர். 1/10/1924 முதல் 2021 ஆண்டு வரை 97 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் தனது உரையில், நான் ஒரு சாதாரண நிலக்கடலை வியாபாரி, ஆனால் ஆண்டவர் இந்த அளவுக்கு என்னை உயர்த்தி இருக்கிறார். முயற்சியால் முடியாதது என்று எதுவும் இல்லை என்று கூறினார். நாமும் கடினமாக முயன்றால் இன்னும் பெரிய காரியங்களை செய்யலாம். சங்கீதம் 66:12. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். Psalm 66:12. You brought us into abundance. One song. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என் வாழ்க்கையிலும் நான் கடினமாக உழைத்து முன்னேற்றம் பெற கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.